உண்டாகட்டும். என்ன வாழ்த்துறாங்க? என் சகோதரியே. எப்படி வாழ்த்துறாங்க? எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ரெபெக்காளை வாழ்த்திட்டாங்க. ரெண்டாவது சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? ரெண்டாவது, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. என்ன ஒரு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளோ ஆச்சரியமான ஒன்று. அன்னைக்கு எதாவது காலையில் எதாவது பேசினேன். அதாவது ரெபெக்காளை ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. போறாங்க, அவ வந்து திருமணத்துக்காக பிள்ளைய அனுப்பி விடுறாங்க, பொண்ணை அழைச்சி விடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மாப்பிள்ளைக்காக பொண்ணை வீட்டிலேருந்து அனுப்பி விடும்போது வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாங்க. ஏம்மா நீ கோடா கொடியா பெருகி இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பகைஞருக்குள்ள எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். யாருன்னா ஒரு சந்ததி. இவன் இப்பதான் கல்யாணத்துக்கு அழைச்சி விடப்பட்டிருக்கா, பொண்ணழைச்சு போகுது. ஆனா பொண்ணழைச்சு போகும்போது பிள்ளைதான் வாழ்த்துவாங்க எல்லாரும். நம்ம எல்லாரும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா மணமக்களை வாழ்த்துவோம். அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளை எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு நாள் வாழ்த்துனதா எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லியிருக்காங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்காங்க, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி உன் சந்ததி பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகளை குறித்து தூர பார்வையோடு தொலைநோக்கோடு கூட ஆசீர்வதித்து அனுப்புறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் வரும், அவங்க சந்ததி வந்து பகைஞரை ஆட்கொள்ளுவார்கள், பகைஞரை அவர்கள் கீழ்ப்படுத்துவார்கள். அவங்களுக்கு விரோதமாக வருகிற பகைவர்கள், சத்துரு, பொல்லாத மனிதனுடைய கிரியைகள், அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த உலகத்தில் கிடக்கிற அந்தகாரங்கள் அத்தனையும் கீழ்ப்படியும் என்று வாழ்த்தி சொல்லி அனுப்புறாங்க. அல்லேலூயா. அது பொண்ணு அனுப்பும்போது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. உனக்கு பிறக்க போற பிள்ளை, அதுக்கப்புறம் உனக்கு வரக்கூடிய பின் சந்ததி எப்படி இருப்பாங்கன்னா பகைவருடைய எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. அப்படி நம்ம என்னைக்காவது அப்படி நினச்சி பார்த்துருக்கோமா? பிள்ளைய கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? கோடா கோடியாய் பெருகுவாயாக எங்கள் சகோதரியே அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு உன் சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க தொலைநோக்கோடு கூட சொல்றாங்க பாருங்க. அதை குறித்து எண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அப்படியானா பகைவர்கள் உலகத்தில் உண்டு. நமக்கு விரோதமான காரியங்கள் உலகத்தில் உண்டு. நமக்கு பிரச்சனை உலகத்தில் உண்டு. பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு. நமக்கு போராட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அப்போ அத்தனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று அன்றைக்கே வாழ்த்தி அனுப்புறாங்க. அவங்க சொன்ன வாழ்த்து எங்க இருக்குன்னா தேவ சமூகத்தில் இருக்கு. ஒரு மணமக்களை ஆசீர்வதிக்கும் போது கல்யாணம் எங்க நிச்சயம் பண்ணுதான் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, சொர்க்கத்தில். திருமணம் என்பது எங்க நிச்சயிக்கப்படுதா? சொர்க்கம் என்றால் என்ன? ஆண்டவர் நிச்சயித்து வைக்கிறார். சொர்க்கம் என்று சொல்லும்போது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிற இறைவன் அவர் தீர்மானிக்கிறார். அந்த கல்யாணத்தை மணமகனையும் மணமகளையும் அவர் தீர்மானிக்கிறார். நீங்களும் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் அதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம், நல்லா முடிச்சிட்டோம், நல்லா இல்லாம முடிச்சிட்டோம்னு சில நேரத்துல புலம்புவோம். ஐயோ இப்படி போய் பண்ணிட்டோமே, இப்படி போய் கொடுத்துட்டோமே, இப்படி போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே, இதெல்லாம் போய் தெரியாம விழுந்துட்டோமே, இப்படி நமக்கு போச்சே, அடாடா நான் அப்படி முடிச்சிருக்கலாமே, அப்படி ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கலாமே, இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கலாமே சொல்லி நாம புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா அது யார் முடிவா? பரலோகத்தின் முடிவு, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய முடிவு. அவர் தான் தீர்மானிக்கிறார். பரலோகத்தில் அது நிச்சயிக்கப்படுகிறது. அப்ப இங்க சொல்றாரு, இந்த அம்மா அந்த பிள்ளையை அனுப்பும் போது, பொண்ணு அழைச்சு அனுப்பும் போது வாழ்த்தி அனுப்புறாங்க, உன் சந்ததியா பகைவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பகைவர்களுடைய அத்தனை வாசல்களை சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா.